அப்பாடா, இன்றைக்கி வந்து நியூ இயர், நாளைக்கு நியூ இயர். இன்றைக்கி வந்து டிசம்பர் 31 எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போங்க. உங்ககிட்ட ஒரு சும்மா சொல்கிறேன், நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். டாக்டர் அப்துல் கலாம், அதுக்கடுத்து வந்து விவேகானந்தர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல, ஜெயித்தவர்கள் வெற்றியாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் வச்சுருப்போம். அவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிசம்பர் 31 கடைசி நாளாகவும் பார்த்தது கிடையாது, ஜனவரி 1 வருடத்தின் முதல் நாளாகவும் பார்த்தது கிடையாது. ஏன்னா இந்த காலண்டர் இதெல்லாம் எப்போ இருந்து வந்துச்சு? இப்போ 2026 இருக்கோமா? அப்போ 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த காலண்டர் இருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாதா? ஸோ அப்போ ஒரு கணக்குக்காக, ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக, ஒரு கால்குலேஷனுக்காகத்தான் இந்த கேலண்டர் அப்படிங்கிறது. கேலண்டர்லேயே நிறைய வகையான கேலண்டர் இருக்குது. ஜூலியன் கேலண்டர், லூனார் கேலண்டர், சோலார் கேலண்டர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவே என்ன நாள் காட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சாகா நாள் காட்டி. அப்போ சாகா அப்படிங்கிற அந்த சாகா வம்சம் எப்போ இருந்து வந்துச்சு? அவங்க தான் கொண்டு வந்தாங்க. கனிஷ்கர் வந்து யார் அப்படிலாம் வந்து டவுட் வரும். ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி பண்ணது யார்? இந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் வரும். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஸோ இந்த சாகா அப்படிங்கிற நாள் காட்டி தான் நம்ம இந்தியாவுடைய அஃபிஷியல் கேலண்டர். ஸோ அப்போ இந்த கேலண்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு சாதாரண நாள், ஒரு நாள், அவ்வளோதான். நம்ம கையில் இப்போ ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாளை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையை தவிர்த்து நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும். இந்த வருஷம் எப்படியாவது நம்ம வந்து வேலைக்கு போயிடணும். 2026 நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் நினைக்கிறது தப்பு இல்லை, அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும், அதுதான் விஷயம். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா, குரூப் 4 கிளியர் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா டெய்லி படிக்கணும். டெய்லி ஒரு 10 கொஸ்டின் ஆகுது நம்ம ஒரு கொஸ்டினாக பார்த்து, ஆப்ஷனை பார்த்து நம்ம வந்து அடித்து பழகணும். ஸோ அந்த 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின் மேக்ஸாக இருக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 200 10 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த 10க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கணும், தமிழ் இருக்கணும், அண்டு மேக்ஸ் இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும். எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்க தேவையே கிடையாது. நியூ இயர் ஆகுது, மண்ணாங்கட்டியாவது, போங்கடா படிக்கிற வேலையை பார்த்தோம்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைடில் ஒருத்தர் வந்து சொன்னார். அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். ஐ திங்க் அவர் மண்ணாங்கட்டின்னு என்னை தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அது யார் தெரியுமா? மனசாட்சி தான். ஸோ மனசாட்சிக்கு பயப்படாமல், மனசாட்சிக்கு விரோதம் செய்யாமல், மனசாட்சிக்கு பயப்படாதீங்க, விரோதமாக நினச்சிக்காதீங்க. மனசாட்சிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. மனசாட்சியை காதலித்து அந்த மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் படிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமாக கிளியர் பண்ணிடுவோம். இது வந்து இப்பயும் படிக்கணுமா? ஒரு வருஷம் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது. குரூப் 1க்கு 8 மாதம், குரூப் 2க்கு 10 மாதம் இருக்குது, குரூப் 4க்கு இன்னும் டிசம்பர் இருக்குது. இப்போ தான் ஜனவரி வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.